பனிச்சறுக்கு விளையாட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், சூப்பராக பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் நமக்குள்ளே பேசிக்கலாம். ஓகே, இதை வச்சு ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, எனக்கும் இந்த விளையாட்டோட வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இப்போ நம்ம பேச போகிறத இப்படி கன்வே பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. கிட்டத்தட்ட நம்ம பேச போகிறதும் இந்த பனிச்சறுக்கு விளையாட்டில் இவங்க பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரேமாக இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பனிச்சறுக்கு விளையாட்டில் என்ன பண்ணுவாங்க, மேலே ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க, போய்கிட்டு அங்கேருந்து கீழே அப்படியே சறுக்கி கீழே வருவாங்க. கீழே விழுகாமல் அந்த விஷயத்தை நம்ம பண்ணோம்னா அந்த போட்டியில் இருக்கிறவங்க வெற்றி தோல்வி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்து யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு சொல்ல போகிறாங்க. சில பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபன்னுக்கு நான் சும்மா மேலேருந்து சறுக்கி வரேன், ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சறுக்கி வருவாங்க. இதற்கு நடுவில் அந்த மேலேருந்து அவங்க சறுக்கி வரும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பனி சில நேரங்களில் அவங்களே துரத்தும். அவங்க அதையும் தாண்டி ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இந்த விளையாட்டு எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இந்த விளையாட்டை விளையாடுவாங்க. நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, மேலே போயிட்டு கீழே வராங்க. இப்போ கீழே ஒரு இலக்கை தூக்கி வச்சுருங்க. அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம அத்தனை பேருமே பயணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒன்றும் இல்லை. அதாவது இந்த உலகத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், அதுதான் இலக்கு, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த பொருளை தயாரிக்க போகிறீங்களா, இந்த சேவையை செய்ய போகிறீங்களா, இல்லை இந்த பொருளை விற்க போகிறீங்களா, நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க. சும்மாலாம் இங்கே உட்கார முடியாது. வந்துட்டோம், எப்போயோ ஒரு நாள் சாக போகிறோம். நடுவில் இங்கே ஒரு சர்வேவலுக்கு இந்த உலகத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும். அது எப்படிப்பட்டது, அதை பொறுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட வெகுமதிகள் கிடைக்கும். அதுதான் இலக்கு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் சொல்லலைன்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உங்களை போட்டு பெரட்டி எடுத்துரும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது அந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி அந்த பனிச்சறுக்கு வீரர் வந்து முடிவு பண்ணுறாருல, அது மாதிரி நம்ம ஒரு இலக்கை முடிவு பண்ணிடணும். ஆமாங்க, நான் வந்து வீடியோ போகிறேன், இந்த உலகத்துக்கு நான் அந்த வீடியோக்களை கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஒரு இலக்கு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லைங்க நான் ஒரு டீச்சராக இருக்கேன், நான் ஒரு டாக்டராக இருக்கேன், நான் ஒரு ஓவியராக அந்த உலகத்துக்கு சில விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லி என்னென்ன தொழில் இருக்கோ ஏதோ ஒரு தொழிலை நீங்கள் இந்த உலகத்துக்கு செய்யணும். உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருந்தால் அது வேலையாக தெரியாது, ரொம்ப 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 சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். வேலை செய்யணும், பிடிச்ச வேலையை செஞ்சீங்கன்னா அது வேலையாக இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே பிடிச்சது செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சாகணுங்கிறத நான் கட்டாயமாக சொல்லிடுறேன். இப்போ மேலேருந்து கீழே வர போகிறீங்க, பனிச்சறுக்கு வீரர் மாதிரி. பனிச்சறுக்கு வீரர் மேலேருந்து கீழே வரும்போது அவரோட மூஞ்சியெல்லாம் நீங்கள் கேமராவில் அப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக எங்கே தாவணுமோ அங்கே தாவுவார், எங்கே உட்காரணுமோ அங்கே உட்காருவார், எப்படி யூ டர்ன் பண்ணணுமோ அப்படி யூ டர்ன் போடுவார், ரைட்டு திரும்ப இடத்துல ரைட்டு திரும்புவார், லெஃப்ட்டு திரும்ப இடத்துல லெஃப்ட்டு திரும்புவார்னு சொல்லி அப்படியே சுவாரஸ்யமாக அந்த விஷயத்தை தனக்கு முன்னாடி என்ன சவால் இருந்தாலும் அந்த சவாலுக்கு ஏற்றபடி தன்னுடைய யுக்திகள் அத்தனையுமே மாற்றிக்கிட்டே இருப்பார். இவ்வளோ தான் விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகிறோம். அந்த இலக்கை நோக்கி போகும்போது சில அவமானம் நடக்குது, சில விஷயங்கள் நம்ம நினைக்காதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம எதிர்பார்க்காத பல விஷயம் நடக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா பனிச்சறுக்கு வீரர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணாமல் ஐயா என்னடா இப்படி நடக்குது, என்னடா எனக்கு மட்டும் வருத்தமாக இருக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, அந்த அப்புறம் அவன் சூப்பராக சறுக்கிறான், நமக்கு மட்டும் தான் இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த விஷயத்தை, அதாவது நம்ம இதை கவனிக்காமல் இதை நம்ம டேக்கிள் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்காமல் நம்ம வருத்தப்படுறதுல கவனம் செலுத்திடுறோம். இலக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லி இந்த வாழ்க்கையை இப்படித்தான் சொல்லி நம்ம அத்தனை பேருமே ரொம்ப தெளிவாக ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேறு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிங்க அந்த நிலைமைக்கு நம்ம போயிடுறோம். நம்ம என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய இலக்கு சார்ந்த பயணத்தில் டெய்லி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போய் உங்களோட ஒர்க்கை நீங்கள் சரியாக பண்ணால் தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இது உங்கள் இலக்குன்னு வச்சுங்களேன். நான் பதவி உயர்வை நோக்கி நகர்றேன் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறவரில் இன்றைய தேதியில் இன்றைக்கி ஒரு டிராஃபிக்கில் மாற்றிக்கிட்டீங்க. உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஆரன் அடித்து தையா தக்கான்னு குதிக்கலாம் பயங்கரமாக. ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் திட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம மனசில் வந்து அந்த கோவத்தை ஆரனில் போட்டு அமுக்குன்னு அமுக்கி காமிக்கலாம். நீங்கள் ஆரன் பயங்கரமாக அடிக்கிறதுனால அங்கே டிராஃபிக் வந்து கிளியர் ஆக போகிறதில்ல. ஏன்னா அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ பெரிய டிராஃபிக் நடக்குது. இப்போ உங்கள்கிட்ட வேறு சில ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஆஃபீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இருக்குது, அதோட ஃபுட்டேஜ் நம்பலைனா அதோட ஃபுட்டேஜ் வீடியோஸ் கூட அனுப்பிச்சிட்டு நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், நான் வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். சரி, கொடுத்தாச்சு, ஆஃபீஸில் ஒத்துக்கிட்டாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பாட்டு கேட்கலாம், அல்லது வந்து உங்களோட டென்ஷன் குறையிறதுக்கு இல்லை புத்தகம் படிக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் ஃபைலை வந்து ஆன்லைன்லேயே பண்ண முடியும்னா அங்கேயே உட்காந்து பண்ணலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள்
ஆரன் உட்காந்து அடிக்கிறதுனால இங்கே எதுவும் மாறப்போதா? எதுவும் மாறப்போதில்லை. ஸோ பனி சறுக்கு வீரன் மாதிரி தான் தினசரி ஏதோ ஒன்று நம்ம அணுகிட்டே இருக்கும். நம்ம இலக்கை நோக்கி போகிற பயணத்தில் நம்ம வந்து டென்ஷனாக கோவப்பட்டு ஏமாற்றமாக அதை அணுக போகிறோமா? ஓகே, நான் சமாளிக்கிறேன். பனி சறுக்கு வீரர் இதையும் சமாளிப்பார். இதை எப்படி சமாளிக்கலாம், இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ ஒரு மீட்டிங் வந்து 7 மணி வரைக்கும் நடக்குது, 7 மணி நேரம் ஈவினிங் வரைக்கும் லஞ்சே இல்லாமல் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா இன்றைக்கி நமக்கு மதிய சாப்பாடு இல்லை போல் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இல்லை நம்ம வேற ஒரு நாள் வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட விஷயம் நடந்தாலும் நான் 10 வருஷத்துல அங்கே போயிடுவேங்க. அதே மாதிரி நான் ஒரு பெரிய அந்த கம்பெனியில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவேன். அது கன்ஃபார்மு. போகிற பாதை எப்படி இருந்தாலும் நான் ஓவர் கம் பண்ணி போயிடுவேன். எனக்கு எதை வேணால் என் முன்னாடி வை, நான் எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன். பனி சறுக்கு வீரர் மாதிரி லெஃப்ட் போகிறதுக்கு லெஃப்ட் போவேன், ரைட்டு போகிறதுக்கு ரைட்டு போவேன், மேலே போகிறதுக்கு மேலே போவேன், கீழே போகிறதுக்கு கீழே போவேன்னு சொல்லி எல்லா ஆங்கிள்லையும் நான் ட்ரை பண்ணி நான் இந்த விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இப்போது எனக்கு ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். எனக்கு பிடிச்சபடியே என்னோடய பயணம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நான் அந்த இலக்கை அடைஞ்சால் போதும். அந்த பயணம் எப்படி இருந்தாலும், எந்த மாதிரி இருந்தாலும், தினசரி ஒவ்வொரு நொடிக்கும் அது எப்படிப்பட்டதாக மாறினாலும் நான் சமாளிச்சிருவேன். இந்த கான்ஃபிடென்ட்டோட பனி சறுக்கு வீரர் மாதிரி நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடாது, அதுக்குன்னு எல்லாமே உங்களுக்கு எதிராகவும் அமைஞ்சிடாது. சூழலுக்கு ஏற்றபடி லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு இல்லை பின்னாடி கொஞ்சம் ரிவர்ஸ் வர மாதிரி இருந்தால் ரிவர்ஸு அப்படின்னு சொல்லி எல்லா ஆங்கிளையும் ட்ரை பண்ணி அந்த இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அதுக்குன்னு நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. என்ன வேணால் நடக்கலாம். அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோங்கிறது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம கத்த போகிறோமா, கோவப்பட போகிறோமா, இல்லை காமன் கூலாக சொல்யூஷன் நோக்கி நகர போகிறோமான்னு சொல்லி உங்கள் முன்னாடி என்ன நடந்தாலும் அதற்கேற்ற ரியாக்ஷனை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. பனி சறுக்கு வீரர் வந்து தாவுவார், அது அவரோட ரியாக்ஷன். பனி சறுக்கு வீரர் லெஃப்ட் ரைட்டு திரும்புவார், அது அவரோட ரியாக்ஷன். அவர் நேராக தான் போனார்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவார், அதை அவர் செய்ய மாட்டார். ஸோ இந்த மாதிரி தான் லைஃப்பும். மேலே பனி சறுக்கு வீரர் மாதிரி ஒரு இலக்கை முடிவு பண்ணிக்கங்க. இலக்குங்கிறது இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணுங்க. ஏன்னா அந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தால் எதுக்கு சாக போகிறோம் தெரியாது. இங்கே ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் இங்கே வாழ முடியும். சர்வைவலுக்கு இந்த உலகத்துக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும். அந்த பயணம் எப்படி இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டுங்கிற இண்டிகேட்டரை போட்டு வேகமாக உங்களோட பணியை செஞ்சுட்ருங்க. எது உங்கள் முன்னாடி வந்தாலும் டேக்கிள் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க, இவ்வளோ தான் லைஃபு. பெருசாக போட்டு காம்ப்ளிகேட் பண்ணுறபடி ஒன்றுமே கிடையாது. உங்களால் சமாளிக்க முடியுங்கிறது உங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா இந்த இலக்கு உங்களால் அடைய முடியும். இந்த இலக்கு எவ்வளவு தூரம் அடைய முடிகிற இலக்கை நீங்கள் வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு இதை நம்மளால் வந்து கண்டிப்பாக சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த வீடியோக்கள், பனி சறுக்கு வீரர்களோட வீடியோக்களை பாருங்கள். நான் சொல்கிற அந்த கண்டென்ட்டை சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக வந்து இது ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகுங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மிக முக்கியமாக எதுக்கு இந்த வாழ்க்கை, இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். எப்படி இந்த வாழ்க்கையை டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.